உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா முதல் இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீடு ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரினங்களை பாதுகாப்பதில் பூங்காவின் பங்கு, வாழ்விட வடிவமைப்பு மற்றும் மேலாண்மை முறைகள், விலங்குகளின் ஆரோக்கியம், பராமரிப்பு மற்றும் இனப்பெருக்கம், பார்வையாளர் வசதிகள் உள்ளிட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா முதல் இடத்தை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற இந்திய வனப்பணி அதிகாரி KSSVP ரெட்டி தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற்றதாகவும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக இந்த நிர்வாகம் அறிவித்துள்ளது. உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா முதல் இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீடு ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரினங்களை பாதுகாப்பதில் பூங்காவின் பங்கு, வாழ்விட வடிவமைப்பு மற்றும் மேலாண்மை முறைகள், விலங்குகளின் ஆரோக்கியம், பராமரிப்பு மற்றும் இனப்பெருக்கம், பார்வையாளர் வசதிகள் உள்ளிட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா முதல் இடத்தை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற இந்திய வனப்பணி அதிகாரி KSSVP ரெட்டி தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற்றதாகவும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக இந்த நிர்வாகம் அறிவித்துள்ளது.